Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கையாலேயே வந்து நல்லா ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வைங்க போதும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம ட்ரை மசாலாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது ட்ரை மசாலாஸ்க்காக பார்த்திங்கன்னா இப்போ 2 லவங்கம் எடுத்துக்கோங்க, 2 பட்டை, 2 ஏலக்காய், பிரியாணிக்கு போடுற பூ, பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஜீரா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பட் நீங்கள் ஜாஸ்தியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக செட்டிநாடில் வந்து தனியா வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரை சில்லிஸ் போட்டுக்கோங்க அண்ட் தேங்காயும் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காய் வந்து கிரேட் பண்ணியும் போடலாம், இந்த மாதிரி கட் பண்ணியும் போடலாம். இது ஃபுல்லாக வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க. அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வரும், அது வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெயினான மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 to 4 ஸ்பூன்ஸ் வந்து குக்கிங் ஆயில் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சின்ன வெங்காயமும் போடலாம், நீங்கள் வந்து நார்மல் வெங்காயமும் போடலாம். நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு பிக் சைஸ் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக சாஃப்ட் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது ஃபுல்லாக நல்லா சாஃப்ட் ஆகும். நான் இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மேரினேஷனில் கூட உப்பு போட்டிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது குக் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் இப்போ லிட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆல்ரெடி 1 ஸ்பூன் வந்து மேரினேஷனில் போட்டிருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் வந்து நான் இதில் போட்டிருக்கேன் மசாலாவில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே வந்து வெளியிலேருந்து வாங்காதீங்க, வீட்லேயே நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன். அதுவும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து நல்லா போகணும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா அந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாகவே ஒன்றாயிடணும். அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாக இது மிக்ஸ் ஆகிடுச்சு, சாஃப்ட் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம மேரினேட் பண்ணோம் இல்லைங்களா, இது ஆல்மோஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது வந்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி குறுன்னு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி போட்டு பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நான் இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு வந்து மெயினான மசாலா வந்து இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா தான். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி போடுறேன். போட்டுட்டு அந்த சிக்கன் வந்து குக் ஆகிற வரைக்கும், குக் ஆகிட்டு அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, ஆயில் போட்டோம் இல்லைங்களா, அது பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சிம்மில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் வச்சுருங்க. சிம்மில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க.
பாருங்கள் இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து எடுத்து பார்க்குறேன். இப்போ ஆயில் வந்து சைட்லேருந்து ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ நான் இது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பும் காரமும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் ரெட் சில்லி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து க்ரீன் சில்லிஸும் போடலாம், நீங்கள் பெப்பரும் போடலாம். நான் வந்து ரெட் சில்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கொத்தமல்லியும் போட்டு ஒரு ஃபைனலாக மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இதே மாதிரி வந்து நல்லா திக்காக இருக்கட்டும்னா கூட நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொட்டி கூட ரைஸ் கூட எல்லாம் சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் கூட நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் சப்பாத்தி கூட இல்லைனா தோசை கூட சாப்பிட்றீங்கன்னா இதே மாதிரி இருக்கட்டும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப் பண்ணலைன்னா சப் பண்ணிக்கோங்க. நான் எவ்ரி வென்ஸ்டே ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன் அண்ட் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் stay positive, be positive and think positive. Thank you so much. Thanks for watching.